தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் எங்கள் அண்ணா, மாமனிதர், மனிதநேயம் மிக்க பாரி வள்ளல், எங்கள் அண்ணா இதய தெய்வம் அவர்களை வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்துடன் இன்று விருதுநகர் தொகுதிக்கு வந்துள்ளேன். நான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாநில மகளிர் அணி துணை செயலாளர் என் விஸ்பு பிரியா, அட்வொகேட் அண்ட் நோட்டரி, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் MBA. எங்கள் வேட்பாளர் விஜயபிரபார் அவர்கள் சுமார் ஒரு 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை பெறுவார் என்று தெரிகிறது. இன்றைய கூட்டத்தில் அவ்வளவு வரவேற்பு இருந்தது. மக்களிடமும் நாங்கள் பல இடங்களில் விருதுநகர் ஒன்றியம் நகரம் முழுவதும் சுற்றி கொண்டுள்ளோம். அங்கு போனால் பெரும் எழுச்சி. கேப்டனுடைய மகன் என்ற இதுல தேமுதிக என்ற அடையாளத்தின் காரணமாக விஜயபிரபாருக்கு மிகவும் சிறப்பான வரவேற்பும் இருந்தது. வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக உள்ளது. எங்களுக்கு மாபெரும் இழப்பாகும். எங்கள் அண்ணா இல்லாமல் நாங்கள் மிகவும் தவித்துக் கொண்டுள்ளோம். இப்பொழுது நினைத்தாலும் எங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் எங்கள் கட்சியை எழுச்சியாக்க நாங்கள் மிகவும் அவருடைய இழப்பை கஷ்டப்பட்டு தாங்கிக் கொண்டும் கூட நாங்கள் விஜயபிரபார் அவர்களை வெற்றி பெற செய்ய பாடுபட்டு கொண்டுள்ளோம். கேப்டனுடைய பையன் பிரபாகரன் விருதுநகர் தொகுதியில போட்டியிருக்காப்ல. நம்ம பிரபாகரனுக்கு இந்த விருதுநகர் தொகுதியில வெற்றி வாய்ப்பு நீங்க பார்த்த வரைக்கும் எப்படி இருக்கு? இங்க விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரை பிரபாகர் அவர்களுக்கு மிகவும் வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக உள்ளது. எந்த ஒரு கேப்டனுடைய மகன் என்ற அடையாளமே அவரோட வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக உள்ளது. அதுவும் இல்லாமல் விருதுநகர் மக்கள் எல்லாம் தன் மகனாக கொண்டாடி அனைவரும் கேப்டன் பிரபாகருக்கு மட்டுமே ஓட்டு போடுவோம் என்று உறுதியளித்துள்ளார்கள். கேப்டன் மாதிரி அவர் பையன் வருவார்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நிச்சயமாக வருவார். கேப்டன் இல்லாத குறைய நிவர்த்தி பண்ணுவாரா? கண்டிப்பா நிவர்த்தி பண்ணுவார். நம் தம்பி மிகவும் கேப்டனுடைய அதே சாயல் தான். அனைத்து குணத்திலும் சரி, செயல்பாட்டிலும் சரி மிகவும் சிறப்பாக விஜயபிரபாகர் செயல்பட்டு கொண்டுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை பாய்.